மகா சிவராத்திரி ஈசனுடன் ஓர் இரவு பிப்ரவரி 26 சத்குருவுடன் நேரலையில் இணையுங்கள். அரசியல், விளையாட்டு, கலை போன்ற பல்வேறு துறைகளைச் சேர்ந்தவர்கள் தங்கள் அனுபவங்களை பகிரும் சோல் தலைமைத்துவ மாநாடு பாரத மண்டபத்தில் பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைக்கிறார். தென்னாப்பிரிக்காவில் ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவுடன் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சந்திப்பு. உக்ரைன் போரின் தற்போதைய நிலவரம் தொடர்பாக இருவரும் ஆலோசனை நடத்தியதாக தகவல். கடந்த 15ஆம் தேதி டெல்லி ரயில் நிலையத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல் வீடியோக்களை நீக்க வேண்டும். கூட்ட நெரிசல் வீடியோக்களை பகிர்வது ரயில்வே செயல்பாடுகளை சீர்குலைக்கும் என கூறி 36 மணி நேர கெடுவுடன் எக்ஸ் தளத்திற்கு ரயில்வே நோட்டீஸ். எம்மொழிக்கும் சளைத்ததல்ல எம்மொழி என்று எக்ஸ் தளத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிவு. உலகெங்கும் பரவட்டும் நம் உயர்தனி செம்மொழி என்று உலக தாய்மொழி தினத்தை முன்னிட்டு பதிவு. மொழி மற்றும் கலாச்சார பன்முகத்தன்மையை பறைசாற்றும் உலக தாய்மொழி நாளில் தமிழ் மொழியை போற்றி வணங்குவோம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலைப்பதிவு. தாய்மொழியாம் தமிழை அடிப்படையாக கொண்டு பல மொழிகள் கற்போம் என அண்ணாமலை கருத்து. டிஜிட்டல் உலகில் பல மொழிகள் கற்கும் வாய்ப்பை உருவாக்குவது இன்றியமையாதது என்றும் தாய்மொழி தினத்தையொட்டி திட்டவட்டம். முடிந்தால் உதயநிதி ஸ்டாலின் கெட் அவுட் மோடி என சொல்லட்டும் என்று அண்ணாமலை சவால் விட்டிருந்ததன் எதிரொலி. சென்னையில் நடைபெற்ற திமுக இளைஞரணி கூட்டத்தில் உதயநிதி ஸ்டாலின் முன்னிலையில் கெட் அவுட் மோடி என முழக்கமிட்ட நிர்வாகிகள். ஏற்கனவே அறிவித்தபடி கெட் அவுட் ஸ்டாலின் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை எக்ஸ் தளத்தில் பதிவு. தமிழகத்தில் திமுக தலைமையிலான அரசு விரைவில் மக்களால் அகற்றப்படும் எனவும் பதிவு. தைரியம் இருந்தால் அண்ணா சாலையில் உள்ள அண்ணா அறிவாலயத்தின் ஒரு செங்கல்லையாவது அண்ணாமலை தொட்டு பார்க்கட்டும். கீழ்ப்பாக்கத்தில் இருக்க வேண்டியவர்கள் எல்லாம் பிதற்றிக் கொண்டிருப்பதை எந்நாளும் திமுக அனுமதிக்காது எனவும் அமைச்சர் சேகர்பாபு ஆவேசம். தெம்பிருந்தால், ராணி இருந்தால், தைரியம் இருந்தால் அண்ணா சாலையிலே அமைந்திருக்கின்ற அண்ணா அறிவாலயத்துடைய ஒரு செங்கல்லையாவது வந்து தொட்டு பார்க்க சொல்லு என்றுதான் சொல்லுகிறோம். கீழ்ப்பாக்கத்திலே இருக்க வேண்டியவர்கள் எல்லாம் இப்படி பிதற்றலோடு கூறி தீர்வதை எந்நாளும் திராவிட முன்னேற்ற கழகம் அனுமதிக்காது. விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் அருகே அமைச்சர் பொன்முடி மீது சேறு வீசப்பட்ட சம்பவம். தலைமறைவாக இருந்த பாஜக பிரமுகர் கைது. மற்றொரு பெண் பிரமுகரை தேடும் போலீசார். ஈஷா யோகா மையத்தில் மகா சிவராத்திரி நிகழ்ச்சிகள் விதிகளுக்குட்பட்டு நடத்தப்படுகின்றனவா? ஆய்வு செய்து அறிக்கை அளிக்க தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மகா சிவராத்திரி நிகழ்ச்சியில் எந்த விதிமீறலிலும் ஈடுபடவில்லை என ஆண்டுதோறும் மனு தாக்கல் செய்கிறோம். ஈஷா மையம் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் விளக்கம். மதுரை எய்ம்ஸில் முழு கட்டுமான பணியும் 2027ஆம் ஆண்டில் நிறைவடையும் என அறிவிப்பு. கல்வி வளாகம், வெளிநோயாளிகள் பிரிவு, மாணவர்கள் தங்கும் விடுதி உள்ளிட்ட கட்டடங்களின் பணி 24% நிறைவு என தகவல். ஸ்ரீவைகுண்டம் ஊருக்குள் சென்று பயணிகளை இறக்கிவிட வேண்டும் என்ற தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியரின் உத்தரவை மதிக்காத அரசு பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள். புதுக்குடியில் பயணிகளை இறக்கிவிட்டதால் பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் வாக்குவாதம். ஆசிரியர் தகுதித் தேர்வில் தேர்ச்சி பெற்று 8 மாதங்களுக்கு மேலாகியும் பணி நியமனம் வழங்கப்படவில்லை என குற்றச்சாட்டு. சென்னையில் இளநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். இயக்குநர் சங்கரின் 10 கோடி ரூபாய் மதிப்புள்ள அசையா சொத்துக்களை முடக்கியது அமலாக்கத்துறை. பணப்பரிவர்த்தனை முறைகேடுகளில் ஈடுபட்டதாக தொடரப்பட்ட வழக்கில் நடவடிக்கை. வெம்பக்கோட்டை அகழாய்வில் முதன்முறையாக சங்கினால் செய்யப்பட்ட பதக்கம் கிடைத்துள்ளதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு தகவல். விலங்கு மற்றும் பறவையின் தலைப்பகுதியுடன் சுடுமண்ணால் செய்யப்பட்ட ஆட்டக்காய் கண்டறியப்பட்டுள்ளதாக வலைதளத்தில் பதிவு.
பையனூரில் திரைப்பட தொழிலாளர்களுக்கு மீண்டும் நிலம் வழங்கிய துணை முதலமைச்சர் உதயநிதிக்கு நேரில் நன்றி தெரிவித்த தென்னிந்திய நடிகர் சங்கம் உள்ளிட்ட சங்கங்களின் பிரதிநிதிகள். நலிந்த நிலையில் உள்ள திரைப்பட தொழிலாளர்கள் வீடு கட்ட நிலம் ஒதுக்கி புதிய அரசாணை வெளியிடப்பட்டுள்ளதாக உதயநிதி பேட்டி. அமெரிக்க புலனாய்வு ஏஜென்சியான FBI இயக்குநராக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த காஷ் பட்டேலை நியமித்தார் ட்ரம்ப். அரசியல் சார்பாகவோ பழிவாங்கும் நடவடிக்கையாகவோ தமது பணிகள் இருக்காது என காஷ் பட்டேல் உறுதி. பைடன் அரசு இன்னும் ஓராண்டு நீடித்திருந்தால் 3வது உலகப் போர் நிகழ்ந்திருக்கும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பேச்சு. தமது தலைமையிலான அரசு போரை தடுக்கும் என்றும் போரினால் யாருக்கும் எந்த நன்மையும் இல்லை என்றும் கருத்து. பெண்களின் சபரிமலை என அழைக்கப்படும் மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவில் மாசி கொடை விழா மார்ச் 2ஆம் தேதி தொடங்கி 10 நாட்கள் நடைபெறுகிறது. மகா கும்பமேளா நிறைவடைய 5 நாட்களே உள்ள நிலையில் புனித நீராட பிரயாக்ராஜுக்கு திரண்டு வரும் பக்தர்கள். காலையிலேயே ஏராளமான பக்தர்கள் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராட குவிந்தனர். சூரிய குடும்பத்தின் 7 கோள்கள் ஒரே நேர்கோட்டில் அணிவகுக்கும் அரிய நிகழ்வு. மகா கும்பமேளா நிறைவையொட்டி நடைபெறும் அபூர்வ காட்சியை பிப்ரவரி 28 இரவு கண்டுகளிக்கலாம். இந்திய அணியின் முன்னணி சுழற்பந்து வீச்சாளர் யுஸ்வேந்திர சாகல் தனஸ்ரீ ஜோடி விவாகரத்து. கருத்து வேறுபாடு ஏற்பட்டு 18 மாதங்களாக தனித்தனியாக வசித்து வந்த நிலையில் மனமுறிவு. பாதுகாப்பு அச்சுறுத்தலால் 119 ஆண்ட்ராய்டு செயலிகளுக்கு தடை விதித்தது மத்திய அரசு. பெரும்பாலானவை சீன நாட்டு சாட் செயலிகள் என தகவல். தமிழ்நாட்டில் கல்வியை அரசியலாக்கக்கூடாது என குறிப்பிட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கடிதம். புதிய கல்விக் கொள்கை மீதான தமிழக அரசின் பார்வையில் குறைபாடு உள்ளதாகவும் குற்றச்சாட்டு. மகா சிவராத்திரி ஈசனுடன் ஓர் இரவு. பிப்ரவரி 26 சத்குருவுடன் நேரலையில் இணையுங்கள்.